மனித உடலில் இறப்பு ஏற்பட்டு, அதாவது நம்ம இறந்து போன பிறகு 4 மணி நேரம் கழித்து நம்ம உடல்ல விறைப்புத்தன்மை ஏற்பட்டு, அது 24 மணி நேரம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மருத்துவ கான்செப்ட். சாயந்தரம் நம்ம 7 மணிக்கு இறந்துட்டோம்னா, இப்போ கரூரில் உள்ள அந்த எதிர்பாராத நிகழ்வு இறப்பை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். 7 மணிக்கு இறந்துட்டோம் அப்படின்னா 11 மணிக்கு மேலே நம்மளோட உடலில் விறைப்புத்தன்மை ஏற்பட ஆரம்பித்து அது 24 மணி நேரம், அதாவது மறுநாள் சாயந்தரம் 7 மணி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் மருத்துவரோட கான்செப்ட். எழுத்து பூர்வமாக நம்ம ஆதாரமாக வச்சுருக்கோம். சரி, இப்போ நேற்றைக்கு கரூர் அந்த துயரச் சம்பவம் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் அருமையான உத்தரவை போட்டிருக்கு. எல்லாரும் சிபிஐ விசாரணை என்ன பண்ண போகுது, சிபிஐ விசாரணை என்ன பண்ண போகுதுங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. அதை கண்காணிக்கின்னு ஒரு குழு இருக்கு இல்லைங்களா, ஓய்வு பெற்ற நீதிபதி. அப்போ ஸ்டேஜ் ப்ராசஸ் இருக்குது. சரி, இப்போ நாம் இந்த அந்த எதிர்பாராத நிகழ்வை மட்டும் பற்றி பேசலாம். முதல்ல அன்னைக்கு நம்ம 41 பேர் இறந்ததாக சொல்கிறாங்க. 41 பேர் இறந்ததாக சொல்கிறாங்க ஆச்சுங்களா. 6 மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் செய்வதில் தவறு இல்லை, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அவ்வளோதான். சரி, இப்போ எதுவும் வெறும் 41 பேர் சம்மந்தப்பட்டது மட்டும்தானா? இல்லைங்க, 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. தனியார் மருத்துவமனையில் யாரேனும் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் விவரம் முழுமையாக வந்ததாங்கிறது இன்னும் தெரியல. அப்போது அந்த இறந்து போன 41 நபர்களின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் குறைஞ்சபட்சம் 3 பக்கம் இருக்கும். அப்படின்னா இதுவே 120 பக்கம். 100க்கும் மேற்பட்டோர் கடுமையாக பாதிக்கப்பட்டு காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு 3 பக்கம் அப்படின்னா ஒரு 150 பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட 450 பக்கம் மருத்துவ அறிக்கை மட்டும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சேர்ந்தது. இந்த 450 பக்க அறிக்கை தான் முழுமையாக படித்தாதான் துல்லியமாக சொல்ல முடியும் எப்படி இறந்தாங்கன்னு. சரிங்களா. அப்போ வெறும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அப்படியோட நிற்க போகிறதில்ல. அப்போ இந்த விசாரணை இதை முழுமையாக ஆய்வு செய்யும். இது ஒரு ரூல். அதுக்கப்புறம் ஜென்ரல்